discussion channel. நீங்க Okay, so I got a message that it's being recorded. Okay, so we have two channels, announcement channel and the student discussion channel. So if you have any problem, உங்களுக்கு வந்து Discord எப்படி கனெக்ட் பண்ணணும் தெரியல, எப்படி நான் என்ன பண்ணணும் தெரியலன்னா, again, எங்களுக்கு வந்து இமெயில் அனுப்புங்க. ஆப்வியஸ்லி Discordல உங்களால மெசேஜ் போட முடியாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் சேனல் இருக்கு, வெல்கம் டு அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இப்போ ரைட் நோ இங்க இதுல ஒன்றும் இல்லை, இங்க தான் நாங்க போஸ்ட் பண்ண போறோம் எனி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தட் வி வாண்ட் டு கிவ். ஜென்ரலா ஏதாவது சொல்லணும்னா அங்க போடுறோம். இந்த ஸ்டூடெண்ட் டிஸ்கஷன் சேனல் தான் வந்து உங்களால பார்க்க முடியுது இல்லையா ஸ்கிரீனை. இந்த ஸ்டூடெண்ட் டிஸ்கஷன் சேனல்ல வந்து நீங்க வந்தீங்கன்னா இங்கதான் வந்து வி வாண்ட் யூ டு ரைட் எனிதிங் இஃப் யூ நீட் ஹெல்ப் ஆர் எனிதிங், ரைட்? என்ன மெசேஜ் வேணும்னாலும் நீங்க இங்க வந்து போடலாம். உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் இங்க வந்து போடலாம். இது வந்து நாங்க மானிட்டர் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா நாங்க வந்து ஹெல்ப் பண்ண போறோம். சரியா? Really quick, இங்க anybody who's not on Discord yet? இந்த கால்ல இருக்கவங்க எல்லாரும் are you all on Discord? Yes ma'am. Okay, so everybody? Yes, ma'am. Okay, so okay. Good. And announcement, you have to join the announcement. அந்த இது வந்து அந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா, அந்த பிரசன்டேஷன்ல போட்டிருக்கேன் நான் லிங்க், அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதை யூஸ் பண்ணி. சரியா? ஓகே, good. Everybody good with this slide? Discord is good. Any questions? You can again ask me later. Okay, so next வந்து I know we have not much time for this, but that's okay. We are only going to go high level இல்லையா. Discord வந்து கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்றீங்க. அதுதான் வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷனா இருக்க போகுது. அப்போ வந்து அதுல எல்லாம் ரெக்கார்ட் ஆகி நம்ம என்னென்னலாம் கேள்வி கேட்டிருக்கோம் நீங்க போய் பார்க்கலாம். வேற யார் என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு கூட நீங்க போய் பார்க்கலாம். சரியா? அப்புறமா GitHub. ஸோ இது அகெயின் ரைட், நான் வந்து கேட்டதுல வந்து நிறைய பேர் வந்து யூ கைஸ் சம் ஆர் கம்ப்யூட்டர்ஸ், மோஸ்ட்லி யூ கைஸ் ஹேவ் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட், பட் சம் பீப்புளுக்கு இல்லாம இருக்கு. ஸோ அதனால வந்து நான் இந்த ஹை லெவல் ஐ வாண்டட் டு சே வாட் இஸ் GitHub. GitHubன்றது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். அங்க போய் நீங்க வந்து கோடிங் பண்ணி நீங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம். என்ன வெர்ஷன், நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணீங்க, நீங்க வந்து மத்தவங்களோட கொலாபரேஷன் பண்ணணும். கொலாபரேஷன் மீனிங் இன்னொருத்தரோட நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா எப்படி வந்து நீங்க பண்ணலாம், அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து பேசிக்லி நீங்க எங்க இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்கு வந்து நாங்க ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கோம். நீங்க உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து புரியும். அதனால சோ ஏன் GitHub அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா. அதுக்கு வந்து நான் ஒரு ஹை லெவலா நான் சொல்ல போறேன். என்னன்னா இப்போ வந்து நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலை பண்றீங்கன்னு நினைக்கலாம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு 5-6 பேர் இருப்பாங்க இல்லையா. சோ 5-6 பேரும் யூ மைட் பி ஒர்க்கிங் ஆன் சம் ஆப்ஷன், சம்திங் தட் யூ ஆர் டெவலப்பிங். இப்ப நீங்க வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த இதுல ஒர்க் பண்றீங்க, இன்னொருத்தர் வந்து இன்னொருத்துல ஒர்க் பண்றாங்க. பண்ணும்போது நீங்க பண்ண சேஞ்சஸ் வந்து அவங்க அதே செக்ஷன்ல பண்ணாங்கன்னா அவங்க சேஞ்சஸ் போயிடும் இல்லையா. அதனாலதான் இது பேசிக்லி வந்து ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரு என்ன பண்றாங்க, எப்படி வந்து நம்ம ட்ராக் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றோம் நம்ம. அகெயின் ரைட், யூ மே நாட் நோ அட் ஹை லெவல் எவ்ரிதிங், பட் நாங்க மோர் அண்ட் மோர் இது மேல வந்து நாங்க வில் டேக் கிளாஸஸ். ஏன்னா இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நீங்க ஒரு ஆபீஸ்ல போய் நீங்க வேலை பண்ணீங்கன்னா இது இல்லாம, இந்த கண்ட்ரோல் இல்லாம it will be a very chaotic experience. ஏன்னா உங்களால வந்து நீங்க பண்ண சேஞ்சஸ் இன்னொருத்தர் வந்து ஓவர் ரைட் பண்ணிடலாம், they can change it and so on and so forth. Okay, அதுதான் GitHub. அகைன் ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு உங்களுக்கு அது புரியறதுக்கு. அகைன் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எங்களை கேளுங்க. அப்புறமா அடுத்தது வந்து ஐடிஇனா இட்ஸ் ஆப்வியஸ்லி இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட். ஸோ நீங்க வந்து போய் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு டெக்ஸ்டோ நோட் பேடோ ஓப்பன் பண்ணி நீங்க என்ன வேணா எழுதலாம் இல்லையா. அது எழுதுறது வந்து நீங்க வந்து வெறும் எழுதி டாக்குமெண்ட் தான் பண்ண முடியும். ஆனா ஒரு இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட், ஒரு ஐடி, விஷுவல் கோடோ, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஆப்வியஸ்லி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது வந்து என்னன்னா நீங்க வந்து எழுதுறதோட நீங்க கம்பைல் அண்ட் டீபக் கூட பண்ணலாம். நீங்க எழுதும் போதே கோடு நான் கரெக்டா எழுதுறேன்னா, சின்டாக்ஸ் கரெக்டா இருக்கா, இதை நான் கம்பைல் பண்ணி பார்க்கணும், இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும், இது எல்லாமே நீங்க அந்த என்வாயர்மெண்ட்ல பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு எடிட்டர் கிடையாது. யூ கேன் எடிட் த கோட், யூ கேன் ஆல்சோ கம்பைல் அண்ட் யூ கேன் டீபக் த கோட் அண்ட் யூ கேன் ஆல்சோ இன்டெகிரேட் ஆக்சுவலி வித் GitHub. ஏன்னா நீங்க பண்ண சேஞ்சஸை வந்து நீங்க அப்படியே கூட நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அகைன் we are going to go more details, but I wanted to give you high level. இது வந்து other thing that we are going to use in Visual Code. அப்புறமா the main language நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா பைத்தான். பிகாஸ் பைத்தான் தான் வந்து ரொம்ப ஈஸி லாங்குவேஜ் டு லேர்ன். It's not complicated at all. It's not complicated like, Java or C or anything like that. It's a very easy computer programming language. இது வந்து ரொம்ப it's very popular nowadays because நீங்க என்ன மெஷின் லேர்னிங் பண்றதுனால நீங்க வந்து என்ன ப்ரோக்ராம், it's a general purpose language. It's not for a specific thing. என்ன நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும்
Python will be a good fit. It may not be the best fit, but it will be a good fit to do anything that you want. சரியா? So that's a language about Python. So I know நான் வந்து ஃபாஸ்டா பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு இந்த செஷன்ல நமக்கு நிறைய டைம் கிடையாது to go in detail. But the reason why we wanted to call out these are the main things we'll be using for doing our homeworks and lessons. GitHub, Visual Code and Python. சரியா? So அந்த பேசிஸ்ல நாங்க வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ ஹோம்ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து டிஸ்கார்ட் செட்டப் பண்ணணும். ஸோ இஃப் யூ ஹவ் நாட் டன் ஆல்ரெடி, நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் ஆல்ரெடி அஹெட் ஆஃப் த கர்வ். பர்ஃபெக்ட், யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங் மோர். சரியா? டிஸ்கார்ட் செட்டப். நெக்ஸ்ட் வந்து GitHub. ஸோ GitHub வந்து நாங்க வந்து the reason why we wanted you to learn GitHub is, இப்ப நீங்க ஏதாவது எழுதினீங்கன்னா நாங்க அதை பார்க்கணும் இல்லையா? அதுக்கு தான் வந்து இந்த முதல்ல அதை கத்து கொடுக்குறோம். even though it might be a concept you don't want to learn right away, this is the only way where we can share our information. நீங்க ஏதாவது எழுதினீங்கன்னா நீங்க எங்க போடுவீங்க? எங்கேயாவது போடணும் இல்லையா? அதனாலதான் இந்த GitHub கான்செப்ட்ஸ் நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ அதனால there is a GitHub இங்க வந்து சித்ரா has added the information என்ன பண்ணணும் நீங்கன்னு சொல்லிட்டு. சோ இங்க வந்து இந்த gitemotion.com அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த வெப்சைட்ல உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க என்னென்னலாம் பண்ணணும், வாட் இஸ் த ஸ்டெப்ஸ் யூ வாண்ட் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோ ஹெட் அண்ட் டூ தட். அண்ட் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்றது வந்து ஒரு 3-4 லைன்ஸ்ல வந்து எழுதுங்க. ஏன்னா எழுதுறது கூட ஐ திங்க் ஒன் ஆஃப் யூ செட் யூ ஆர் லைக் ரைட்டிங் ஃபிக்ஷன், ரைட்? ரைட்டிங் இஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் யூ ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட் டு அதர்ஸ் வாட் யூ மீன் பை இட், இல்லையா? அதனால ரைட்டிங் இஸ் ஆல்சோ an important skill to learn along with computer programming. ஸோ உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, கிட்னா என்னது பண்றீங்கன்றத வந்து ப்ளீஸ் ரைட் இட் டவுன். சரியா? அப்புறமா வந்து ஸோ இந்த Git immersionல I wanted to show you one thing. ஏன்னா நான் வந்து because it is something you homework, நான் வந்து அதை பண்ணப்போ this morning I tried doing everything and I found some issues with that which I told Chitra too. And sorry, hold on. ஐயோ என்ன பண்றோம்ப்பா, இருங்க. எனக்கு இந்த ஸ்கிரீன் வேற இது மறைக்குது. ஓகே, Git immersion. Okay. So in the Git immersionல போகும்போது you guys can see my screen, right? இதுதான் வந்து start Git immersion இருக்கு. So இதுல வந்து உங்களுக்கு Git இல்லைன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்ன்றது இது மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போறோம். சோ இப்ப இங்க வந்து ஸ்டார்ட் Git immersion இருக்கு. இதுல நீங்க பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா, இந்த செட்டப் ரூபின்னு இருக்கு ஒரு ஸ்டெப் 4. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மெசேஜ் நோட்ஸையும் இதுல போடுறேன் நான் டிஸ்கார்ட்ல. யூ டோன்ட் ஹேவ் டு டூ திஸ். இது வந்து சும்மா ரூபியில வந்து நீங்க பண்றதுன்னா அந்த ரூபி இன்டர்பிரட்டர் வேணும்னு கேக்குது. இது யூ டோன்ட் ஹேவ் டு, இஃப் யூ வாண்ட் டு டூ இட், பட் யூ டோன்ட் ஹேவ் டு செட் அப் ரூபி. ஏன்னா எங்களுடைய கோல் இந்த ஹோம்ஒர்க்ல வந்து உங்களுக்கு கிட் புரியணும்ன்ற, நாட் தட் யூ ஆர் கோயிங் டு டெவலப் எனிதிங் வித் ரூபி. சரியா? So one of the things is that I want to call out. The other thing I wanted to show you is really quick. I think on the screen வந்து நீ பாக்க அந்த setup screen, it may look கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம். விண்டோஸ் இதுல இருந்தோம்னா it may look different, I think. I'm not sure. Okay. So just something keep in mind. நீங்க எல்லாம் விண்டோஸ் PC யூஸ் பண்ணீங்கன்னா instructions probably a little bit different because Windowsல $git எல்லாம் I think it's a little different. Okay. Make sure விண்டோஸ்க்கு தனியா போட்டுருக்காங்க. So அதனால make sure correct operating system. Okay. So அது பண்ணுங்க. அப்புறமா இன்னொன்னு வந்து while I was showing you this, right? இங்க வந்து இந்த tutorial package maybe Windowsல ஒர்க் பண்ணுமா இருக்கும். எனக்கு Macல இந்த tutorial டவுன்லோட் பண்ண முடியல. So again, if you don't have to download the tutorial.zip if you cannot do it. So skip that step also. இது ரெண்டு தான் வந்து எனக்கு வந்து ப்ராப்ளமா தோணுச்சு. இந்த நீ எதுல பண்ண? You did it in your iPad? Mac. No, Mac. Yeah, zip file. I don't know if the .zip works in Mac. Correct. So that's why I was just showing. So you can do the tutorial package if you want to. But again, as I said, right, in the tutorial வந்து to see how you do changes, state changes and committing and so on. So tutorial, just follow what it says. And again, right, I'm just calling out, you don't need Ruby and you don't need the tutorial package if you cannot do it. But if you can do it, please go ahead and do it. சரியா? Okay, so that is about the gitimmersion.com. அதுக்கப்புறமா VScode. இது வந்து நான் வந்து இங்க 2 லிங்க் போட்டிருக்கேன். Chitra was thinking that you might already have VScode. If you already have it, you don't have to download obviously. But you don't have it, please install VScode. And the next one is called live share. So இதுதான் வந்து this option gives you to share with a code with other people.
ஆன்லைன் நீங்க இப்ப வந்து ஒரு 2 பேர் வந்து ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். சோ நீங்க 2 பேருமே சேர்ந்து அதே டைம்ல யூ கேன் போத் ஒர்க் ஆன் த சேம் ப்ராஜெக்ட் அண்ட் ஷேர் த ஸ்கிரீன் வித் ஈச் அதர். That is what that live share is. So there is a as I said, like there is a homework piece for that. So again, make sure you can do that. It's a plugin that you need to get for the VScode. Again, link இங்க இருக்கு. இது நீங்க பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்டோட யாரோட வேணா ஒர்க் பண்ணி அது மேக் ஷூர் தட் இட் ஒர்க்ஸ். சரியா? சோ இது வந்து உங்களுடைய பார்ட் ஆஃப் ஹோம்ஒர்க். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ப்ளீஸ் ஸ்பீக் அப் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ். அகெயின் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா அகெயின் இன்னொரு வந்து எனக்கு இங்க யூஎஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் கேட்டேன். நோ கொஸ்டின் இஸ் அ ஸ்டூபிட் கொஸ்டின். சரியா? எப்பவுமே வந்து நம்ம இந்தியால வளரும் போது நமக்கு கொஸ்டின் கேட்டனா வந்து நம்ம பயப்படுவோம் டீச்சர் கிட்ட. நிறைய பேர், நாட் எவ்ரிபடி. ஏன்னா வந்து டீச்சர் வந்து ஓ நீ என்ன உனக்கு இது கூட புரியலையா அப்படின்னு நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். நான் அப்படிதான் இந்தியால வளர்ந்தேன். நீங்க எல்லாம் எப்படின்னு தெரியாது. மேபி யூ கைஸ் ஆர் ஆல் பெட்டர், யூ ஆஸ்க் கொஸ்டின்ஸ். பட் இங்க வந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது என்னன்னா, நோ கொஸ்டின் இஸ் அ ஸ்டூபிட் கொஸ்டின். ஓகே, do not think that just because you have this question you don't know much or you are not better or anything like that. Okay, நீங்க வந்து எந்த கொஸ்டின் இருந்தாலும் எந்த டைம் இருந்தாலும் கேட்கலாம். ஓகே, அகைன் அதுக்கு தான் நம்ம டிஸ்கார்ட் சேனல் வச்சிருக்கோம். நீங்க வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் போக பிடிக்கல, பட் ஆனா எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கனாலும் you can do that. Okay, you don't have to post your question publicly. We are also giving you that option. So நாங்க வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸ் வரும்போது எங்க கிட்ட கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா. பட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் யூ டு ஃபினிஷ் திஸ் பை மண்டே ஈவினிங் அண்ட் ஃபினிஷ் த விஎஸ் பை டியூஸ்டே ஈவினிங். சரியா? நாங்க 3 பேருமே டிஃபரெண்ட் டைம் ஜோன். உங்க ராத்திரி எங்களுக்கு காலையில, உங்க காலையில எங்களுக்கு ராத்திரி. சோ அதனால நீங்க டே டைம்ல எதனா மெசேஜ் போட்டீங்கன்னா இமிடியேட் ரெஸ்பான்ஸ் வருது கஷ்டம். பிகாஸ் நாங்க எல்லாரும் வேற வேற டைம்ல இருக்கோம் நாங்க. சோ பட் இந்தியாலயும் we are trying to get volunteers. இந்தியாலயும் 1-2 பேர் இருக்காங்க. So we'll see how that goes. ஓகே, அடுத்து இது வந்து क्वेश्चन வந்து ப்ரோகிராமிங். go ahead. சொல்லுப்பா மேம். அந்த நீங்க லிங்க்லாம் ஷேர் அது மட்டும் நீங்க டிஸ்கார்ட்ல ஷேர் பண்ணிடுறீங்களா மேம்? இது கொடுத்துறேன் நாங்க டிஸ்கார்ட்ல இதெல்லாம் கொடுத்துறோம். இந்த இன்ஃபர்மேஷன் அந்த லிங்க் மட்டும் டிஸ்கார்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. The plan is the whole slide deck will share. ஓகே மேம், थैंक யூ. உங்களுக்கு அந்த லிங்க் வந்து டிஸ்கார்ட்ல போடுவோம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே மேம். ஓகே மேம். அதான் ஒன்னொன்னா தனித்தனியா போட போறதில்ல. நாங்க இந்த ஹோல் டாக்குமெண்ட் உங்களுக்கு ஆக்சஸபிளா கொடுக்க போறோம். ஓகே மேம். சரியா? ஓகே, வெரி குட். குட் क्वेश्चन. ஓகே, थैंक यू. ப்ரோகிராமிங் இது வந்து அகைன் ரைட், இது எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல. when I saw this homework, நம்ம ஒண்ணுமே சொல்லி கொடுக்கலையே, ஒண்ணுமே சொல்லலையே, எப்படி ப்ரோகிராமிங் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. சோ இது வந்து ப்ரோகிராமிங் கோடிங் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது வந்து என்னன்னா ஒரு சூடோ கோட்னா நீங்க வந்து எப்படி திங்க் பண்றீங்க லாஜிக்கலா இங்கிலீஷ்ல எழுதுங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் நான் இப்படி பண்ணுவேன், அடுத்தது இப்படி பண்ணுவேன். அது வந்து உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல யூ கேன் ரைட் சூடோ கோட். இஃப் யூ வாண்ட் டு டிரா a diagram you can do it. You can put a flow chart if you want, you can do it. லைக் உங்களுக்கு என்ன முடியுமோ அது பண்ணுங்க. எப்படி, அதாவது இது வந்து என்னன்னா நீங்க எப்படி திங்க் பண்ணணும் ஒரு ப்ரோக்ராமை சால்வ் பண்ணணும்னா அப்படின்றதுக்காக தான் இந்த ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். சோ இதுல வந்து என்ன ஹோம்ஒர்க்னா ஒரு 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 இன்புட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அவுட்புட் எப்படி வரணும்னு நீங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு பர்டிகுலர் லெட்டர் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு இந்த ஹோல் ஸ்ட்ரிங்ல. ஏ வந்து 2 வாட்டி வந்திருக்கு, பி 2 வாட்டி வந்திருக்கு, சி 1 வாட்டி வந்திருக்கு, என் 1 வாட்டி வந்திருக்கு, ஜி 1 வாட்டி வந்திருக்கு. அதானே ஆன்சர். சோ அந்த ஆன்சர் உங்களுக்கு எப்படி வந்து வருது, எப்படி நீங்க எழுதுவீங்க. ஏன்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வந்து நம்ம வந்து இப்படி பார்த்து நம்ம கண்ணால பார்த்து சொல்லிடுறோம். ஆமா 2 வாட்டி இட் ஹாஸ் டு கோ த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி ரைட். நம்ம வந்து கிளியர் பண்ணு, நெக்ஸ்ட் இது பண்ணு, நெக்ஸ்ட் இது பண்ணு, அப்புறமா இந்த மாதிரி ரிசல்ட் எழுதுது. சோ உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நீங்க இதை எப்படி வந்து நீங்க ப்ரோக்ராமிங்ல எழுதணும்னு நீங்க நினைப்பீங்க. சின்டாக்ஸ்லாம் தெரிய வேணாம், நீங்க இங்கிலீஷ்ல எழுதுங்க ரைட். ஆர் தமிழ்ல வேணா எழுதுங்க, தமிழ் இங்கிலீஷ்ல எழுதுங்க. தமிழ்ல நான் முதல்ல இது பண்ணுவேன் அது மாதிரியே எழுதலாம், உங்க இஷ்டம். ஆனா உங்களுக்கு வந்து இது அகைன் உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா, இது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னா அகைன் ரீச் அவுட் ஃபார் ஹெல்ப். பட் வந்து த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, எப்படி நீங்க எழுதுவீங்க ஒரு ப்ரோக்ராம் அப்படின்றது தான். அகைன் இது வந்து டியூ பிஃபோர் கிளாஸ் ஆன் Wednesday, August 3rd. So quick thing on this homework.
the thought process எல்லாம் that's what we will be teaching on Wednesday ல இருந்து. So we will be teaching definitely. இது வந்து இப்போதைக்கு நீங்க just to see இப்போ நீங்க எவ்வளவு, because some of you are anyways computer science students, கொஞ்சம் பேர் கிளாஸ் முடிச்சிருக்கீங்க, just to see where you are. So இல்ல எனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாதுன்னா that's also fine. இல்ல எனக்கு ப்ராப்பர் பைத்தான் கோட் எனக்கு எழுத முடியும்னா that is also fine. I want to see where you are today. எப்படி வந்து இன்னைக்கு அப்ரோச் பண்றீங்க. வென்ஸ்டே கிளாஸ்ல இருந்து this is what we will teach you, how to approach a problem, how to start thinking, how to ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா எப்படி அதை சின்ன சின்ன ப்ராப்ளமா இது பண்ணி எப்படி how do you address it, அதுதான் டீச் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி I want to see where you are. புரியுதா? So try to see how much you can think and how much you can do. But the other two definitely you have to do. The other two homework. One of the things about these homework, Anu சொன்ன மாதிரி, ask us the question, but at the same time, what we want to teach you is how to learn. Meaning, இப்ப இதனா பண்ணி உங்களுக்கு புரியல, ஒர்க் பண்ணலன்னா, sure, we will help you. But before you ask us, I want to encourage you to Google first and see, okay, வேற யாருக்குன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கா? How did they solve it? Try and read about it. Try to do a few things on your own. சரியா? So that's how you learn. நம்மளா hands on பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் தெரியும். So try to do on Google. இல்ல அதுவும் ஒத்து வரல, ஒழுங்கா புரியலன்னா definitely come and ask. Don't hesitate. அனு சொன்ன மாதிரி there is no stupid question, no hesitation in asking questions. In fact, எவ்வளவு சீக்கிரமா நீங்க கொஸ்டின் கேக்குறீங்களோ that's better. ஒரு மாசம் கழிச்சு வாட் இஸ் பைத்தான் கேட்டீங்கன்னா that is not a good idea. It's better to ask what is Python on day 1, first classலயே கேட்கலாம். So that's what I encourage. Ask questions, try to do உங்களோட own research கொஞ்சம் பண்ணுங்க, கூகுள்ல போய் எப்படி என்ன ஏதுன்னு பண்ணுங்க. எதுவும் முடியலன்னா don't hesitate to ask questions in the student discussion forum. So yeah. Okay. Anything else? Okay. So I think I covered what I need to cover, and I still have 5 minutes, which is good thing. So ஏதாவது இப்போ வந்து the last 5 minutes to ask any immediate questions you have, please let me know. And also I think we want to get your feedback. சரியா? So what went, இப்போ வந்து உங்களுக்கு வந்து feedback share பண்ணிக்கணும்னா you can also put that. Chitra, shall we just ask them to put it under student discussion, the feedback? Feel free to put anything. Feel free to put the feedback and say, okay ma'am, this worked, this didn't work, what did you think about the session, do you have any feedback, how can we make this better, இப்ப next batch நாங்க பண்ணும்போது நீங்க இது பண்ணியிருந்திருக்கலாம், or இது வந்து நல்லா இருந்தது, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா ideas that you want to share, feel free. Again, right, நாங்க இது first time பண்றோம், நாங்க வந்து we are not any experts, we just went free form and you guys are the guinea pigs. We are using you as your as the to learn, again grow, right? So அதனால feedback பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். feedback எப்பவுமே, again, that's another thing, you need to know how to take the feedback. Don't take it personal. It always getting a different perspective and getting the feedback and learning from that. That is what you need to do, and always strive to grow. சரியா? So that would be my last statement. Anything else anybody wants to cover? Questions? Any questions? இப்போ வந்து டிஸ்கார்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து நாங்க சொல்ல செஞ்சாச்சு, லிங்க்குள்ள போய் பண்றதுன்னா. இப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நாங்க எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது மேம்? ஏன்னா டிஸ்கார்ட் வந்து நாங்க இப்பதான் புதுசா நாங்க யூஸ் பண்ற ஆப். So if you are able to read others messages, நான் என்னோட மீட்டிங் இன்ஃபர்மேஷனும் அதுல தான் போட்டிருந்தேன் நான், இல்லையா? டிஸ்கார்ட்ல போட்டிருந்தேன் நான். Going forward, Discord will be the only communication. நான் வந்து இண்டிவிஜுவலா யாருக்கு இமெயில இனிமே அனுப்ப மாட்டேன் நான், சரியா? So as long as you see the message that I sent, the meeting information அனுப்புனா, you are good to go. You are on Discord. It's there. Okay, நான் இப்போ மெசேஜ் போட்டிருக்கேன், நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அந்த மெசேஜ். Yeah ma'am, I get hello everyone. Okay, good. Yes. At the same time, announcementல யாரும் இன்னும் ஜாயின் பண்ணல. And the email, I can send a reminder also. So if you click on the invite link, you will join the announcement. The difference between student discussion and announcement, announcement is a read only. You can only see the announcement. Most of the time, I'll announce the either the homework or the next meeting or things like that. I'll put it there.
this student discussion la make sure, can everybody go say hi on the student discussion? I want to make sure that everybody has access to Permission. permission to I think okay, just landed. Let's see, student Very good. my friends. So I think எல்லாரும் student discussionல எல்லாரும் இருக்கணும். So எல்லாராலையும் முடியுது. They can type. there are a few people not added, so I'm adding them as we speak. Okay, so I think everybody who's on this one will be on student discussion as well. So yeah, make sure you can type something and see what others typed. As long as you see both, you're good to go. Okay, நான் அந்த screen தான் share பண்ணிட்டு இருக்கேன். You guys can see my screen also as people are typing. You should be able to see the same thing. சரியா? Okay, that's good. What else? What other questions? Okay, so Discord is good. So we have a channel open to talk. So that's that's the first thing we wanted to in this meeting. ஏன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் இதுல போடலாம். நாங்க என்ன உங்களுக்கு அனுப்பணும்னாலும் அனௌன்ஸ்மெண்ட்ல போட போறோம். ஸோ அதனால அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆல்வேஸ் சப்ஸ்கிரைப் டு தட். ஏன்னா ஸ்டூடெண்ட் டிஸ்கஷன் ரொம்ப பிஸி ஆயிடும் இல்லையா, நிறைய பேர் டைப் பண்ணுவீங்க. அதுவே அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கு போனா நாங்க அந்த சித்ரா சொன்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ல கிளியரா இப்ப நெக்ஸ்ட் மீட்டிங் எப்போ, ஹோம்ஒர்க் என்ன, அது ஈஸியா இருக்கும் உங்க ஆக்சஸ் பண்றதுக்கு. இதுல வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் வி வாண்ட் டு ஷேர் வித் எவ்ரிஒன் ஒன்லி வில் புட் இட் ஹியர். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஸ்லைடு நம்ம சொன்னோம் இல்லையா, அவர் கேட்டாங்க இல்லையா, அது நாங்க அனௌன்ஸ்மெண்ட்ல போட்டுருவோம். சரியா? Try to join the announcement இப்பவே. Can you try and see if you can join? Or do I need to send the invite? நான் அந்த இன்வைட் ஹோம்ஒர்க்ல தான் போட்டிருக்கேன். இதுல இல்ல உங்ககிட்ட சித்ரா. So they'll join later. Okay, chatல போடுறேன்னா போடு and then I can just join. சாட்ல போட்டுமா? சரி சரி, ஒரு நிமிஷம் அந்த ஹோம்ஒர்க் போறேன். Where is it? Can you put it on the they all have it in their email. I sent it in their email. Email அனுப்பிச்சியா? ஆமா, so it's there. Create invite, copy. I'm putting it in the student discussion. போடு, என்னால இங்க இருந்து காப்பி பண்ண முடியல. அந்த ஸ்லைட் student discussionல I'm putting the thing. Oh, sorry. Okay. ஓகே, அத ஜாயின் பண்ணுங்க எல்லாரும். உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். இப்போ அனௌன்ஸ்மெண்ட் சேனல்ல இந்த ஸ்டூடெண்ட் டிஸ்கஷன்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாருங்க. அதை யூஸ் பண்ணி கம் அண்ட் ஜாயின் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். Yeah, maybe they joined. இந்த AEEZY அனுப்பிச்சியா? ஆமா, கரெக்ட் தான். இல்ல I'm just checking the announcement that you had. Okay, people are there. இல்லையே, ஏதா ப்ராப்ளம் இருக்கா ஜாயின் பண்றதுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் சேனல்? Did anyone try? Actually, I tried. No, it looks like Not working? Yeah, it's working now. I Sorry. just now joined. Yeah. You just joined. Okay, எனக்கு பார்க்க முடியல, யார் இருக்காங்கன்னு பார்க்க முடியல. நீங்க hello-னு போட்டுருக்கீங்க. Okay, yes. As long as everybody நான் ஜாயின் பண்ணிட்டேன் மேம். எல்லாம் join பண்ணிட்டீங்களா? ஜாயின் பண்ணிட்டீங்களா? உங்களால மெசேஜ் பார்க்க முடியுதா? எஸ் மேம். Okay. Very good. Okay, that's all. Okay, so we are all Okay, so ரெண்டும் இருக்கு. உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எப்பவுமே பாத்துக்கோங்க. அப்ப உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னன்றது புரியும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் டிஸ்கஷன் நாங்க சொன்ன மாதிரி அதுல நீங்க என்ன வேணா டைப் பண்ணலாம் உங்களோட क्वेश्चंस. சரியா? Okay. அதான் I think we are at time exactly 12:30 and at least உங்களுக்கு 10 PM ஆயிருக்கும். Again, thanks everyone for joining. I learned a lot today and I hope it was also meaningful.